நெக்ஸ்ட் அவர் எழுதுனதுல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியது அவரோட போயம் லீஷர். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ். எதுக்காக அதை அப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, ஒரு சைடு நின்று அதை அட்மையர் பண்றது கூட நமக்கு நேரம் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. ஸ்குரில்ஸை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அந்த வுட்ஸ்ல வந்துட்டு அந்த ஸ்குரில் வந்து அந்த நட்டை வந்து கிராஸ்ல ஒளிச்சு வைக்குதுன்றத சொல்றாங்க. இன் விச் அண்ட் ஹியூமன் குவாலிட்டி ஆர் a human attribute is given to a non-living thing is known as. So welcome back to Dinamum TNPSC by Ustadian Academy's course. ஸோ லீஷர் பை வில்லியம் ஹென்ரி டேவிஸ்ன்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டேவிஸ் ரிலேட்டடாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, he was born in 1871 and died in 1940 and was a Welsh poet. வெல்ஷ், இங்கிலீஷ் கிடையாது, வெல்ஷ். ஸோ வெல்ஷ்ன்றவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். And a writer base known for his poem Leisure. His poetry often focused on nature, the struggles of the poor and the simplicity of life. இந்த மூணு விஷயத்துல தான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா போயம் வந்து எழுதுறாரு. ஸோ அவரோட ஏர்லி லைஃப்பை பத்தி பாருங்க. He was born in Newport, Wales. Davis had a difficult childhood. ஓகே ஃபைன். இதில் நீங்கள் ரொம்ப நீங்கள் இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவர் வந்து என்னன்னா ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல அவருக்கு வந்து கால் போயிருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவரோட லைஃப் வந்து இன்னுமே சேலஞ்சிங்காக மாறுது. ஸோ அவரோட லிட்ரரி கேரியர் அதுக்குள்ளே போகும்போது நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சூப்பர் ட்ராம்ப் 1908 பாட் ஹிம் ரெகக்னைசேஷன். ஸோ இது வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு ரெகக்னைசேஷன் வாங்கி கொடுக்குது. நெக்ஸ்ட் அவர் எழுதுனதுல ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது அவரோட போயம் லீஷர். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸு. ஸோ தீம்ஸ் அவர் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண தீம்ஸ் என்னன்னு கேட்பாங்க. நேச்சர் அண்ட் இட்ஸ் பியூட்டி 1, த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் த புவர் அண்ட் ஒர்க்கிங் கிளாஸ் 2, த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் மெட்டீரியலிசம் அண்ட் சிம்பிளிசிட்டி ஆஃப் லைஃப் அகெயின் 3. ஸோ இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் அவர் மோஸ்ட்டாக வந்து போயம்ஸ் வந்து எழுதுவார். ஸோ அவரோட ஒர்க்ஸ் வந்து இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு போயட்ரி கலெக்ஷன்ஸ். இதில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நேம் இயர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. The Soul's Destroyer and Other Poems, New Poems, Nature Poems and Others, Foliage, Collected Poems, 40 New Poems. இது எல்லாமே poetry collections. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இங்கே தான் வருது. லீஷர், த வில்லன், த கிங்ஃபிஷர், ஜாய் அண்ட் பிளஷர். இது எல்லாமே அவரோட ஃபேமஸ் போயம்ஸ். ஸோ இந்த 4 போயம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா மக்கப் பண்ணியிருக்கணும். அண்ட் ப்ரோஸ் ஒர்க்ஸில் வந்து நம்ம பார்த்தோம் சூப்பர் ட்ராம்ப் அவரோட ஆட்டோபயோகிராஃபி. அந்த ஆட்டோபயோகிராஃபியோட சீக்வல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா A Poet's Pilgrimage. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். அண்ட் மூணாவது லேட்டர் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு ஒர்க் வந்து எழுதியிருக்காரு, ப்ரோஸ் ஒர்க். அது வந்து அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் பற்றி எழுதியிருக்காரு. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம அபவுட் த போயட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அபவுட் த போயட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவர் எப்போ பிறந்தார், எப்போ இறந்தார்னு உங்களுக்கு தெரியணும். அவர் எங்கே பிறந்தார்னு உங்களுக்கு தெரியணும். அவரோட லிட்ரரி ஒர்க்ஸ் உங்களுக்கு தெரியணும். அண்ட் அவர் எந்த தீமில் எழுதுவாருன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் வென் இட் கம்ஸ் வித் அபவுட் தி போயட். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா போயம்குள்ளே போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்கிறாரு பாருங்க, ஒரு கேள்வி கேட்குறாரு. வாட் இஸ் திஸ் லைஃப் full of care, we have no time to stand and stare. ஸோ எடுத்தோன்னே ஒரு கேள்வி, என்னடா லைஃப் இது, நம்ம வந்து எப்போ பார்த்தாலுமே ஒரு விஷயத்தை நோக்கியே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சிந்தனையிலேயே சுற்றிட்டு இருக்கோம், எப்படி இப்படி சுற்றுறோம், அதுவும் ஒரு டைம் கூட இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு நேரத்துக்கு அப்படி நின்று ஒரு விஷயத்தை அப்படி பொறுமையாக பார்க்குறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லையே, அப்படி என்ன நம்ம லைஃப்பை வாழணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி. நோ டைம் டு ஸ்டாண்ட் beneath the boughs. ஸோ beneathனா கீழே, போஸ்ன்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் லைக் அ ட்ரீஸ் பிரான்ச், ஒரு மரத்துக்கு கீழே நிற்கிறது தான் இப்படி சொல்லலாம். அண்ட் ஸ்டார் ஆஸ் லாங் ஆஸ் ஷீப் ஆர் கவுஸ். அங்கே நின்றுட்டு அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஷீப்பாக இருக்கட்டும், கவ்வாக இருக்கட்டும், அது ரெண்டையும் கூட பார்க்குறதுக்கு அளவுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா நம்ம அவ்வளோ பிஸியாக இருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நேச்சரோட பியூட்டியவும் நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியல, அதை வந்து அட்மையர் பண்ணவும் முடியல. அண்ட் இன்னொரு நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நின்று ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான நம்ம லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ணிகிட்டு இருக்கோன்றதையும் அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ரெண்டையும் வந்து அவர் கன்வெர்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு கேள்வி, நின்றுட்டு ஒரு விஷயத்தை பொறுமையாக பார்த்து அனுபவிக்க முடியல, ஒரு நேச்சரை அட்மையர் பண்ண முடியல, சரி அதை தான் விடு,
கீழே எங்கேயோ ஒரு மரத்து கீழே நின்றுட்டு அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்க அந்த ஆடு அப்புறம் வந்துட்டு அந்த மாடு ரெண்டையுமே நம்மளால பார்க்க முடியலையே அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. எதுக்காக அதை அப்படி கம்பேர் பண்றாருன்னா, ஒரு சைடு நின்று அதை அட்மையர் பண்றதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை அப்படின்றத சொல்றாரு. நோ டைம் டு see when woods we pass. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது வுட்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்னன்னா ஃபாரஸ்ட். வுட்டுன்றது ஒரு ஃபாரஸ்ட்டை தான் வந்து மீன் பண்ணுது. நம்ம போகிற வழியில் அப்படியே அங்கே பார்த்தோன்னா க்ரீனரியாக இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டு. சரி, அதையாவது நம்மளால் நிம்மதியாக பார்க்க முடியுதானா, அப்போவுமே நமக்கு ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்குது, யார்ட்டையா ஃபோன் பேசிகிட்டே போகிறோம். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு, வேர் ஸ்குவிரல்ஸ் ஹைட் தேர் நட்ஸ் இன் கிராஸ். ஸோ அந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுது, ஸ்குவிரல்ஸ் வந்துட்டு அவங்களோட நட்ஸை வந்து கிராஸில் வந்து ஹைட் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த 3 இதையும் நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்குரில்ஸ் வந்து அதோட நட்ஸை எங்கே வந்து ஹைட் பண்ணுதுன்னு கேட்பாங்க. இட் இஸ் இன் கிராஸ், நாட் வுட்ஸ். ஸோ கிராஸ்ன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, இப்போ அடுத்து போகலாம். நோ டைம் டு see in broad daylight streams full of stars like skies at night. ஸோ இது வந்து என்ன சார், காலையிலே என்ன சார் ஸ்ட்ரீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஒன்றும் கிடையாது. காலையில் வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்கும். அப்போ அந்த வெயில் அடிக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அது அப்படியே கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீமில் வந்துட்டு கீழே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே மினுங்குதான், அப்படியே கிளிட்டர் ஆகுதான். தட் இஸ் வாட் தே ஆர் சேயிங் அஸ் கிளிட்டரிங் as ஸ்டார்ஸ். நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். ஸ்ட்ரீம் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் லைக் ஸ்கைஸ் அட் நைட். அது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல லைக் வந்துருச்சு. ஸோ இட் இஸ் அ சிமிலி. ஸோ இது வந்து நம்ம ரிலேட்டடாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் கடைசியாக பார்ப்போம், உங்களுக்கே தெரியும். ஸ்கைஸ் அட் நைட். நோ டைம் டு டேர்ன் அட் பியூட்டிஸ் கிளான்ஸ் அண்ட் வாட்ச் அ ஃபீட் ஹவு தே கேன் டான்ஸ். ஸோ பியூட்டிஸ் கிளான்ஸ் டான்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேடி வந்து இஃப் ஷி இஸ் டான்சிங். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அதை கூட நம்ம நின்று அந்த ஒரு அழகான டான்ஸ், அந்த அழகான ஆர்ட் ஃபார்மை நம்மளால் என்ன பண்ண முடியல, நம்மளால் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது கூட நம்மளால் இருக்க முடியல. டு வாட்ச் அ ஃபீட் ஹவு தே டான்ஸ். ஸோ அந்த டான்ஸை கூட நம்மளால் அட்மையர் பண்ண முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், நோ டைம் டு வெயிட் டில் ஹர் மவுத் கேன் என்ரிச் தட் ஸ்மைல் அர் ஐஸ் பிகான். ஸோ ஒரு விஷயத்த அந்த பியூட்டிஃபுல் லேடி வந்து சொல்ல வராங்க, இல்லை ஒரு பியூட்டிஃபுல் சோல் வந்து சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கும், கண்ணில் ஆரம்பிக்கும். நமக்கு அது புரியுது, அவங்க கண்ணில் வந்து அந்த ஒரு ஸ்மைலிங் ஒரு ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியுது. பட் அதை முழுசாக நம்மளால் வந்து அதை பார்க்க கூட முடியாத அளவுக்கு நம்ம மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை லீட் பண்ணுறோம். பிகாஸ் அவங்க கண்ணில் இருந்து அந்த சிரிப்புக்கு வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜை கூட நம்மளால் நின்று அட்மையர் பண்ணி அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுறது கூட உங்களுக்கு டைம் இல்லாமல் எதுக்கு நீங்கள் வந்துட்டு ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புவர் லைஃப் திஸ் இஃப் ஃபுல் ஆஃப் கேர் வி ஹாவ் நோ டைம்ஸ் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார். ஸோ இப்படி வந்து ஒரு லைஃப் வந்து ரொம்ப ஃபுல் ஆஃப் கேரோடு இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட நின்று ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு நம்மளோட டேவிஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் போயமோட சம்மரி. ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்த பாஸ் பண்ணி இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம ஃபெயில் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாரு. such as trees, animals and sparkle of streams. He describes how people ignore even the graceful movements of beauty and the warmth of the smile. ஓகேங்களா? அப்புறமா இந்த ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார், இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்து நம்மளால் நின்று ஒரு விஷயத்தை கூட பார்த்து அட்மையர் பண்ண முடியாத லைஃப்லாம் ஒரு லைஃபா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்து போகலாம். இப்போ ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைனை ரீட் பண்ணிக்கோங்க, நான் கொஸ்டின் மட்டும் தான் ரீட் பண்ணுவேன். வாட் டஸ் த போயட் சே அபவுட் லைஃப்? The poet says that life is meaningless if you are too busy to pass and appreciate nature. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் லைஃபே வேஸ்ட்டு எப்போ உங்களால் அட்லீஸ்ட் அந்த நேச்சரை கூட உங்களால் நின்று அதை பார்த்து உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியலைன்னா. நோ டைம் டு ஸ்டாண்ட் beneath the boughs and stare as long as sheep or cows. What do sheep and cows symbolize in this poem? Sheep and cows symbolize a peaceful and relaxed way of living in contrast to the busy human life. ஸோ மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பையும் ஒரு நார்மலாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பையும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் வாட் டஸ் த போயட் சே அபவுட் ஸ்குரில்ஸ்? ஸ்குரில்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வுட்ஸில் வந்துட்டு அந்த ஸ்குரில் வந்து அந்த நட்டை வந்து கிராஸ்குள்ளே ஒழிச்சு வைக்குதுன்றத சொல்கிறாங்க. ஸோ இது 3வது பாயிண்ட். 4வது, நோ டைம் டு டேர்ன் அட் பியூட்டிஸ் கிளான்ஸ் அண்ட் வாட்ச் அ ஃபீட் ஹவு தே கேன் டான்ஸ். ஹவு இஸ் பியூட்டி பெர்சானிஃபைடு இன் திஸ் போயம்?
ஸோ இந்த இடத்துல பியூட்டி பெர்சானிஃபைடு ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். Beauty is personified as a graceful dancer, but people are too preoccupied to admire her movements அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ பியூட்டி இஸ் personified as a dancer அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். A poor life this is full of care, we have no time to dash and கேட்பாங்க, stand and stare. ஓகேங்களா? The poet means that life is unfulfilling if we do not take time to appreciate the beauty of the world around us. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம லைஃப் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லே ஆகாது எப்போனா வேர்ல்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் பார்த்து அட்மையர் பண்ணலைனா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தட் இஸ் வாட் வி சே அஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார். ஸோ இந்த போயமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. பட் ஆஸ் அ வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு A to Z நான் நடத்தியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சார் எங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ண வைங்க, எங்களை மென்டார்ஷிப்பில் வந்து எங்களை வந்து ஆட் பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் வந்து 9115049115க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த வீடியோட முன்னாடி நான் அந்த மாடியூல்லாம் சொல்லியிருந்தேன், மென்டாரிங் டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது அந்த 100 மார்க்ஸ்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 200 மார்க்ஸில் 100 மார்க்ஸ் அப்படின்றது வருது. ஸோ அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதில் கேர் எடுத்து படிக்கணுன்றது. ஜஸ்ட் ஈஸியாக இருக்கலாம், பட் மார்க்ஸ் இஸ் ஆல்வேஸ் மார்க்ஸ். நம்ம இதில் மினிமம் 95 ஸ்கோர் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அலிட்ரேஷன், த ரிப்பீட்டேஷன் ஆஃப் த கான்சனன்ட் லெட்டர். ஸோ அலிட்ரேஷன்னா என்னது? அலிட்ரேஷன் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் லெட்டர் ஆஃப் 2 similar வேர்ட்ஸ், அதாவது வேற வேற வேர்டோட மொதல் லெட்டர் வந்து சிமிலராக இருக்கும். அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அலிட்ரேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் என்ன அலிட்ரேஷன் இருக்கு? ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார்ன்றதுல இந்த எஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட். ஸ்ட்ரீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ், எஸ் ரிப்பீட்டேஷன் ஆஃப் எஸ். ஓகே, personification is a figure of speech in which a human quality or a human attribute is given to a non-living thing is known as personification. No time to turn to beauty's glance and watch her feet how they can dance. In that the beauty is personified as a graceful dancer. Metaphor, ரெண்டு unrelated things வந்துட்டு கம்பேர் பண்றது தான் metaphor without the word like and as. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். Streams full of stars like skies at night, the reflection of sunlight on water is compared to stars in the night sky. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். அடுத்த 4 5 இவ்வளோ தான் இருக்குது. டோட்டலாகவே இவ்வளோ தான் வந்துட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ரெப்படிஷன், வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் ஆர் ரிப்பீட்டட் ஃபார் எம்பசிஸ் லைக் நோ டைம். இந்த நோ டைம்ன்றது 2-3 இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ரியாட்டரிக்கல் கொஸ்டின், a question that does not require an answer but emphasizes a point. அதாவது ரியாட்டரிக்கல் கொஸ்டின்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, யார்கிட்ட? ரீடர்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஆனால் அது நம்ம ஆன்சர் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்க போகிறது இல்லை, பட் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான். வாட் இஸ் திஸ் லைஃப் ஃபுல் ஆஃப் கேர், வி ஹவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார். ஸோ இது வந்துட்டு இஸ் அ ரியாட்டரிக்கல் கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல வந்து 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து படிங்க. ஸோ ஐ வில் see you in another வீடியோ. இல்லைனா நெக்ஸ்ட் நீங்கள் வீடியோஸ் வந்து ரெக்கார்டட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. ஸோ உடனே போகாமல் ஒருவேளை ரெக்கார்டட் கோர்சஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா வாட் யூ ஷுட் டூ இஸ் இதை முடிச்சுட்டு ஒரு 10 minutes அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு போங்க. அடுத்து வேகமாக பார்க்க வேணாம். ஸோ என்ன ஆகுனா படிக்கிறீங்க, ரிவைஸ் பண்ணுறீங்க. ஸோ அகைன் இன்னொரு போயம் நீங்கள் வேணும்னா மேக்ஸிமம் 3 poems ஒரு நாளில் நீங்கள் கவர் பண்ணலாம். கவர் பண்ணிவிட்டு அது எல்லாமே மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணிடணும்? ரிவைஸ் பண்ணிடணும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இங்கே தான் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு வேறு எதுவும் கோர்சஸ் நீங்கள் வந்து ரெக்கார்டட் கோர்சஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9115049115. All the very best. Share this video with your friends and also at the same time subscribe to Ustadian Academy. Thank you.